வணக்கம். நான் உங்கள் ALPCR முத்து, கோவையிலிருந்து. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் இந்த திதிசூனியம் லக்ன பாவத்திலிருந்து 9 பாவம் வரை ஒவ்வொரு பாவத்திலும் திதிசூனியம் பெற்றிருந்தால் அதனுடைய பலன்கள் என்ன என்று இதுவரையிலும் பார்த்திருக்கிறோம். இப்போது 10ஆம் பாவம், 11ஆம் பாவம், 12ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி என்றால், இப்போ அநேகர் இந்த திதிசூனியம், அதாவது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு தெரியும், அறியாதவர்களுக்கு திதிசூனியம் என்றால் என்ன என்று தெரியாது. உங்களுடைய லக்ன பாவத்தை உங்களுடைய ஏதாவது ஒரு ALP சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் உங்களுடைய லக்ன பாவம் என்ன என்று சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடும். இது பாருங்கள், இப்போ நாம் ஒரு 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 ஜாதகத்தை எடுத்திருக்கிறோம். இந்த ஜாதகத்தில் இந்த 4 கட்டம், அதாவது 4 கார்னரும் பார்த்தீங்கன்னா திதிசூனியம் என்று இருக்கிறது. அதாவது வேறு கலர் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கத்தில் என்ன என்று எடுத்து பார்த்தால் பஞ்சாங்கத்தில் திட்டமும் தெளிவாக அதை போட்டிருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது சதுர்தசி திதி, இங்கே பாருங்கள், அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சதுர்தசி திதி என்று கடைசியில் இருக்கிறது. இதோ சதுர்தசி திதி. சதுர்தசி திதிக்கு 4 பாவங்கள், அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் என்று 4 பாவங்கள் போட்டுருக்கு. இப்படியெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடித்து குழப்பமடைய வேண்டிய நிலையே வேண்டாம். நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா எந்த பகுதி லக்னத்திலிருந்து எண்ணி வந்தால் எந்த பகுதி உங்களுக்கு திதிசூனியம் என்று போட்டிருக்கிறதோ அந்த பகுதியை குறித்து என்ன பலன் என்று பார்த்தீர்கள் என்றால் அப்படியே சரியாக இருக்கும். நம்முடைய குருமார்கள் சொல்லி வைத்திருக்கிற தகவல் அப்படியே சரியாக இருக்கும். இப்போது 10ஆம் இடம் உங்களுக்கு திதிசூனியம் என்றடைந்த வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் இடம் திதிசூனியம் அடைந்தால் அதனுடைய பலன் என்ன? 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்வார்கள் அல்லவா? இந்த 10ஆம் இடம் திதிசூனியம் அடைந்தால் உங்களுக்கு தவசம், தர்ப்பணம், கர்மம் இதில் கலந்து கொள்ள விடாது. தடை உண்டு. ஒரு நல்ல ஒரு பெரிய காரியம் நடந்து விட்டது, அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அது இயலாது போய்விடும். கவனம் வேண்டும். அடுத்தது, ஆண் குழந்தை பற்றி கவலை உண்டு. ஆண் குழந்தை இருந்ததுன்னா இல்லைங்கிற கவலை.